இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தே, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். Genesis chapter 15 முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 15:1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக, எங்களை பலப்படுத்தும். இந்த பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் ஆபிரகாமினுடைய சந்ததியாய் நீர் மாற்றி இருக்கிறீர். நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா எதிர் வல்லமைகளும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து இந்த எல்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். பலப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருடைய இருதயம் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் பண்படுத்துவீராக. எல்லா இடையூறுகளையும் கனநித்திரையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். நற்பலன்களை தரத்தக்கதாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விதைக்கப்படட்டும். உமக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாக பலனை கர்த்தாவே நீர் கொடுக்க செய்வீராக. புல் உலரும் பூவிதிரும் உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதி. அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஆபிரகாமின் தேவன், காட் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு தான் இந்த செய்தியை நான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா அது சரியா பொருத்தமா இருக்காது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி பேசுறது தான் நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1-6 வரையிலான வசனங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதன் பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் கேட்டான். 6வது வசனத்தில் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏன் ஆபிரகாமினுடைய தேவனை கவனிப்பது அவசியம்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எனக்கு எப்படி அந்த காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அதெல்லாம் கொஞ்சம் துரிதமா நம்ம பார்ப்போம். இந்த 15வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலிருந்து ஆபிரகாமுடைய சம்பவம் தொடங்குது. 12வது அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். 13வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலும் வாக்கு பண்றார். லோத்து அவனை விட்டு பிரிந்த பிறகு
15வது அதிகாரத்திலையும் வாக்கு பண்ணுகிறார், 17வது அதிகாரத்திலையும் வாக்கு பண்ணுகிறார், 22வது அதிகாரத்தில் தன்னுடைய பிறந்த ஈசாக்கை கொண்டு அவன் போய் பலிபீடத்திலே பலி செலுத்தும்படி வைத்த பிறகு, அவனுக்கு ஒரு ஆட்டை காண்பித்த பிறகு அங்கும் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். 12வது அதிகாரத்தில் வாக்கு பண்றார், 13வது அதிகாரத்திலையும் வாக்கு பண்றார், 15வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், 17வது அதிகாரத்திலும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், 22வது அதிகாரத்திலும் வாக்கு கொடுக்கிறார். இந்த 15வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். 22வது அதிகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த 15வது அதிகாரம் முக்கியம். 15வது அதிகாரம் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பை பின்னால சொல்றதுக்கு முன்னாடி, இந்த 15வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அவனோடு ரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏற்கனவே ரத்த உடன்படிக்கை பத்தி நம்ம கவனிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு அது புரியும், ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் ரத்த உடன்படிக்கை பண்ணி தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு. 22வது அதிகாரம் ஏன் முக்கியம் அப்படின்னா, தன்னை முற்றிலுமாக தேவனுக்கு என்று படைத்தவன், தன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒருவரை தவிர நான் எதற்குமே ப்ரையாரிட்டி கொடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே தன்னுடைய குமாரனை பலிபீடத்தில் வைத்தபடினாலே அங்கே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 22வது அதிகாரம் தொடங்கும் பொழுதும் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு தொடங்குது. வேதம் எத்தனை அற்புதமான புத்தகம். 15வது அதிகாரம் தொடங்கும் பொழுதும் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு தான் தொடங்குது. இவைகளுக்கு பின்பு. சரி, 12வது அதிகாரத்துல வாக்கு கொடுத்தாரு, 13ல கொடுத்தாரு, 17ல கொடுத்தாரு, 22ல கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு அதிகாரத்துல தான் 15:6ல அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். and he believed God, God declared him set right with God அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. he believed God, God declared him set right with God. லிவிங் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, and Abraham believed God, then God considered him righteous on account of his. அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தனால அவன் அவர் நீதிமானாக எண்ணினார். இதுல என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டுல 3 இடங்கள்ல திரும்ப திரும்ப அதை கோடிட்டு காட்டுறாங்க. அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4:3 வாசிக்கிறோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். கலாத்தியர் 3:6 வாசிக்கிறோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாக்கோபு 2:23 வாசிக்கிறோம், அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி வருது, ஏங்க இந்த 15வது அதிகாரத்தை தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சானா? இல்லையே. 12வது அதிகாரம் வேதம் சொல்கிறபடி மகிமேன் தேவன் அவனுக்கு மெசொப்பொத்தாமியாவிலே தரிசனமானார். அவன் போற இடம் என்ன இடம்னு தெரியாது. நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவன்னு சொன்னாரு. அவன் போற இடம் எந்த இடம்னு சொல்லல, ஒன்னும் தெரியாது. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாரோடு அப்படி கிளம்பிட்டான். கிளம்பி 600 மைல் தொலைவில் ஆரானிலே இருந்து விட்டான். 11வது அதிகாரம் கடைசி வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அங்கதான் அவன் தகப்பன் தேராக மரிக்கிறான். அதன் பிறகுதான் 12வது அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசி கொண்டு வரார். ரொம்ப முக்கியம். கல்தையருடைய பட்டணமாகிய ஊர்ல இருந்து ஆரான் வரைக்கும் 600 மைல் தொலைவில் ஒன்னும் தெரியாமலே வந்தானே, அது விசுவாசம் இல்லையா? கேள்வி வருது இல்ல? எங்க புறப்பட்டு போற இடம் தெரியல, போன்னு சொன்னார், வந்துட்டான். அது விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லையா? என்ன விசுவாசம் தான். சரி, தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவை பார்த்து, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, எனக்கு வேணா வறண்ட பூமியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாராளமா சொன்னானே, அது விசுவாசம் இல்லையா? விசுவாசம் தான். சரி, அப்படி 14வது அதிகாரத்துல யுத்தத்திற்கு போய் 5 ராஜாக்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் அவங்க தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஆபிரகாம் போய் அந்த 4 ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு, எப்பா கர்த்தர் எனக்கு போதும், உன் சரட்டை ஆகிலும் பாதரட்சின் வார கூட நான் எடுக்க போறதில்லை சொன்னான். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லையா? அப்ப ஏன் இந்த ஒரு இடத்துல அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணுகிறார்? எனக்கு நேத்தெல்லாம் ஒரே யோசனை. இந்த ஒரு இடத்துல திரும்ப திரும்ப உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை தேவன் எனக்கு நல்ல புரிய வச்சார். இன்னைக்கு அதைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு என் விசுவாச ஓட்டம் தொடங்குது. நான் பெர்ஃபெக்ட் பிரதர் ஒருத்தர் நினைச்சிடவே கூடாது. எனக்கு எங்க தேவன் வாக்கு கொடுத்தாரு? 12வது அதிகாரத்துல வாக்கு கொடுத்தார். அந்த அதிகாரம் எங்க ஆபிரகாமுக்கு நிறைவேறுச்சுன்னா 21வது அதிகாரத்தில் நிறைவேறுச்சு. தேவன் 12வது அதிகாரத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கும் 21வது அதிகாரத்தில் நிறைவேறின அந்த வாக்கு தத்துவத்திற்கும் நடுவில் அவன் ஒரு பெரிய பயணம் போக வேண்டியிருந்தது. இப்போ நடுவில் கர்த்தர் நிறுத்தி சொல்றாரு, பயப்படாதே. அப்படிதான் தொடங்குறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். பலன் அல்ல, பலன், ரிவார்டு. பலன்னா ஸ்ட்ரெங்க்னு அர்த்தம். தமிழ்ல வாசிக்கும்போது சில பேர் நான் பலனா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி சொல்லல, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், ஐ எம் தை ஷீல்ட், நான் உனக்கு பலனுமா இருக்கிறேன், ரிவார்டு, கிரேட் ரிவார்டு அப்படின்னார். கிரேட் ஸ்ட்ரெங்க்னு சொல்ல அந்த இடத்துல, கிரேட் ரிவார்டு அப்படின்னார். உனக்கு பலனுமா இருக்கிறேன். முதலாவது குறிப்பு எழுதிக்கங்க, உங்களோடு ஐக்கியம் பாராட்ட விரும்புகிற நல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். நம்மோடு ஐக்கியம் பாராட்ட விரும்புகிற, நீங்களும் நான் தான் ஆண்டவரோட ஐக்கியம் பாராட்ட விரும்புகிறேன்னு நினைக்காதீங்க. நம்மோடு ஐக்கியம் பாராட்ட விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவருக்காக கரங்கள் எடுத்து சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அப்படித்தான் தொடங்குது. வாசிங்க எல்லாரும் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு டக்குன்னு பக்கத்தில் ஒரு கேள்வி வந்துடணும். மறுபடியும் 14வது அதிகாரத்திற்கு உள்ள போக வேண்டியிருக்கு. இப்போ 4 ராஜாக்கள் சார்பில் போய் வெற்றி பெற்றாச்சு, ஜெயம் பண்ணியாச்சு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? ராஜாக்களை ஜெயிச்சாச்சு. மெல்கிசேதேக் என்பவன் அந்த ஆசாரியன் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். இவைகள் எல்லாம் சம்பவித்த பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ முன்பு உள்ள காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை லைட்டா பார்த்துட்டு பின்னால வந்துடலாம். எந்த காரியங்கள் நடந்த பின்பு? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நல்லா யுத்தத்திற்கு போயிட்டு ஜெயம் பெற்றுட்டு வந்தாச்சு. ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு இவனுக்கு கர்த்தர் கிருபையில கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. மாத்திரமல்ல, இதுவரையிலும் சந்தித்திராத ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். மெல்கிசேதேக் என்கிற அந்த ஆசாரியன் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு 18வது வசனத்தும் 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, உண்டாக்கினவராக சொல்லல, the possessor of the heaven and the earth, creator சொல்லல, the possessor, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இது நல்லா தெரியும், கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். நீங்க எபிரேயர் 7வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 7வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஹீப்ரூ சாப்டர் 7 verse 3, இந்த மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். 18வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இந்த தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருந்த மெல்கிசேதேக்கு வந்தான். அவன் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு ஒரு நல்ல ஐக்கியத்தின் அடையாளமாக அவனுக்கு கொடுத்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு இருந்த பழக்க வழக்கம் என்ன அப்படின்றத சொன்னா தான் இந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு புரியும். அன்றைக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வீட்டிற்கு ஒருத்தன் வர்றான்னா, தனக்கு விருந்தாளியாய் ஒருத்தன் வருகிறான் என்று சொன்னால், அந்த தன்னுடைய வீட்டிலே அவன் புசித்த அப்பமும் திராட்சரசமும் அவனுடைய வயிற்றிலே இருக்கிற வரையிலும், கவனிங்க, திருவிருந்து எவ்வளவு முக்கியன்றதற்கு நான் சொல்றேன். ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்கு வர்றான், அந்த மனுஷன் வீட்டுக்காரன் அவனுக்கு கொடுத்த அப்பமும் திராட்சரசமும் அவன் வயிற்றுல இருக்கிற வரையிலும். இன்னொரு இதில் சொல்றேன், நீ என்னுடைய வீட்டிலே என்னுடைய பராமரிப்பில் இருக்கிற வரைக்கும் உன்னை முழுவதும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப என் வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். நீங்க என் வீட்டில் இருக்கிற வரைக்கும்
எனக்குரிய எதையும் நான் இழப்பேனே தவிர உங்களுக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை திருப்ப வேண்டாம், நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். லோத்துனுடைய வீட்டிற்கு 2 தூதர்கள் வருகிறாங்க. லோத்துனுடைய வீட்டில் வரும் பொழுது அங்கே அந்த பட்டணத்தார் ரொம்ப கொடுமையானவங்க. அவங்க, உன் வீட்டிற்கு 2 பேர் வந்திருக்கிறாங்களா, வெளியே கொடுறா, நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ளட்டும், அவனோட நாங்கள் இச்சையான காரியத்தை நடப்பிக்கிட்டோம்னு சொல்லி கேட்குறாங்க. லோத்து என்ன தெரியுமா சொன்னான்? லோத்து என்ன சொன்னான்? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் தர்றேன், இவங்களை ஒன்றும் பண்ணிடாத. இப்போ புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, அப்படி நியாயாதிபதிகள் 19வது அதிகாரத்திற்கு நீங்க வருவீர்கள். ஆனால் அங்கு அதே மாதிரி தான் கிபியா பட்டணத்தில் உள்ள பென்யமீனுடைய பட்டணத்திலே போயிட்டு அந்த லேவியன் அவனுடைய மறுமனையாட்டி எல்லாம் போய் தங்குறாங்க. தங்கும் பொழுது அந்த கிபியா பட்டணத்தார் வந்து உன்னிடத்துல வந்த மனுஷனை அறியும்படி கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த கிழவனான மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரு கன்னி பெண் இருக்கிற, அவளை வேணா நான் பூர்த்தி பண்ணிக்கங்கடா, ஆனா தயவுசெய்து இந்த மனுஷனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஏன்? அவன் என்னோடு அப்பம் புசித்து திராட்சை ரசம் பருகினவன். என் வீட்டில் என்னோட ஐக்கியத்தில் அவன் இருக்கிற வரைக்கும் எனக்குரிய எதையாகிலும் நான் இழப்பேன், ஆனால் அவனுக்கு ஒரு தீங்கு வருவதற்கு என் மனசு ஒப்பவே ஒப்பாது. நல்ல கரங்களை விருத்தி சத்தமுறையிலே சொல்லுவோமா? அதனால தான் திருவிருந்து அவ்வளோ முக்கியம். பிரதர், இயேசு வேற ஏதோ பெரிய ட்ரீட் கொடுக்கல. அன்றைக்கு மெல்கிசேதேக்கு எதை ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து கொடுத்தானோ அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கொடுத்தான். இன்றைக்கு அந்த மெல்கிசேதேக்கு எந்த இயேசுவுக்கு அடையாளமா இருந்தானோ, எந்த தேவகுமாரனுக்கு அடையாளமா இருந்தானோ, அந்த நிழல் காண்பித்ததையே நிஜமாகிய இயேசு இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதுல புசித்து இதுல பானம் பண்ணுகிற வரையிலும் நான் அவருடைய பாதுகாப்புல இருக்கிறேன், நான் அவருடைய பராமரிப்புல இருக்கிறேன். கரங்கள் ஒருத்தி சத்தமுறையில சொல்லுவோமா? அதனாலதான் இதுல ஒரு நாளும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கவே கூடாது. இன்னைக்கு என் வாழ்க்கை சரியில்லைன்னா உம்முடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டாம், உம்முடைய பராமரிப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போற மாதிரி, அவர் தம்முடைய ஜீவனையும் கொடுப்பாரே தவிர அவரோடு இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற எவரையும் அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. தேவகுமாரனுடைய அன்பிற்காக, உண்மைக்காக, உத்தமத்திற்காக எல்லாரும் கரங்களை உடலில் சொல்லுவோமா? அன்னைக்கு லோத் அந்த வார்த்தை சொல்ல முடியுமே, ஆனால் அன்னைக்கு பென்யமீன் தேசத்திலிருந்து அந்த கிழவன் அந்த வார்த்தை சொல்ல முடியுமே, ஆனால் என் இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க, எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிபியா பட்டணம் 19வது அதிகாரத்துல கிபியா பட்டணத்துல உள்ள அந்த கிழவன் அந்த வார்த்தையை சொன்னான். இப்போ ஆபிரகாம் வரல, கவனிக்கணும். 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்க வரல. வசனம் சொல்லுது மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்க வந்தான். எவ்வளவு அற்புதமா நல்லாட்டமா எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டுறாரு. ஏசு அதனால தான் சொன்னார் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இங்க யாராவது நான் ரொம்ப நல்லவங்க, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி, அதனால ஆண்டவர் என்ன ரட்சித்தாருன்னு மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா தூக்கி ஓரம் போடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தெரிந்து கொண்டது அவர் தெரிந்து கொண்டார். நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், இந்த மெல்கிசேதேக்குக்கும் சாதாரண மனுஷர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க அதே அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். 14வது அதிகாரத்துல சோதோமினுடைய ராஜா என்ன சொல்றான் ஆபிரகாமை பார்த்து? 21வது வசனத்துல சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நான் கொடுப்பேன், நீ எனக்கு தரணும். ஆனா ஒரு இடத்துல கூட மெல்கிசேதேக்கு நான் உனக்கு அப்பமும் திராட்சை ரசமும் தர்றேன், நீ எனக்கு தரணும்னு சொல்லவே இல்லை. அப்போ தசமபாகம் கொடுத்தான்னு போட்டிருக்குது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மெல்கிசேதேக் கேட்கவே இல்லை. மெல்கிசேதேக் அதை பத்தி பேசவும் இல்லை. தேவனும் அந்த இடத்துல பேசல. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் தொடங்குது, அவன்கிட்ட பேசவே இல்லை. ஏற்கனவே மெல்கிசேதேக்கு குறித்து நான் நல்ல தெளிவா உங்களுக்கு செய்தி சொல்லி இருக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு அது மனசுல இருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ மெல்கிசேதேக்கும் கேட்கல. ஆனால் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தேவகுமாரனுக்கு, அப்படி சொன்னா புரியும், தேவகுமாரனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான்.
இன்னைக்கு புதிய ஏற்பாடு நாட்களில் தசபாகத்தை குறித்து பல்வேறு விதமான போதனைகள் நான் உங்களுக்கு வந்துடுறேன். ஒரு வசனத்தை வாசிடலாமா? எபிரேயர் 7வது அதிகாரம் 17வது வசனம். 7:17. Hebrews chapter 7. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் இந்த ஜூலை 2024 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி இன்றைக்கும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். இருந்தீர் அல்ல, இருப்பீர் அல்ல. நீர் இன்றைக்கும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர். அன்றைக்கு அவனுக்கு சொல்லப்படவே இல்லை. இது எனக்கு உரிய கடமை என்று சொல்லி கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் அது முக்கியம். இப்ப காணிக்கைக்காக அதை பேசல. வசனத்தை கவனிக்கும் பொழுது அதை கவனிப்பது ரொம்ப அவசியம். நல்ல கவனிங்க. இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சான்? விசுவாசம் கேள்வினாலே வரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான்னு சொன்னானே, அதுல ஒரு குறிப்பு பின்னால பார்ப்போம். எப்படி தெரியுமா சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? வாசிங்க 19வது வசனம். ஆதியாகமம் 14:19. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இப்போ சோதோமின் ராஜா கிட்ட ஆபிரகாம் சொல்ற பதில பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என்னுடைய கைகளை நான் உயர்த்துகிறேன் என்று சொன்னான். என்னுடைய கைகளை நான் உயர்த்துகிறேன். எதற்கு நான் இதெல்லாம் சொல்ல வர்றேன்? ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்பினார். என்ன? ஆபிரகாம், உனக்கு எல்லாவற்றிலும் நான் போதுமானவராக இருக்கிறேன். நான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மாத்திரமல்ல, எல்லாம் எனக்கு சொந்தம். அப்படிதான் போட்டிருக்குது. த பொசஸர் ஆஃப் த ஹெவன் அண்ட் தி எர்த்னு. த பொசஸர் எனக்கு சொந்தம். அதனால ஆபிரகாம் சொல்லிட்டான், இந்த தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். ராஜா, நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொன்னாலும் எனக்கு வேணவே வேணாம். எனக்கு ஒரு சாட்சி வேணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவன் ஆக்கினவர் சோதோமின் ராஜா என்று அல்ல, சோதோமின் ராஜா என்று அல்ல, தேவனே அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கினார் என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படும் பொழுதும் என்னை குறித்து பேசப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் அங்கீகரித்தார். கரங்களை ஒருத்தி சத்தமரலையிலே சொல்லுவோமா? ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன, யார் இந்த தேவன்? யார் இந்த தேவன்? எங்கேயோ போயிட்டே இருக்கிறான். வாழ்க்கையில சறுக்கல் இருக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் உண்டா? 100% உண்டு. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று அப்படியே சமமா ஒரே மாதிரி போகவே இல்லை. 12வது அதிகாரத்துல வாக்கு பண்ணார்னா 13வது அதிகாரத்துல சறுக்குனது உண்டு. 12வது அதிகாரத்திலே கூட அவன் எகிப்துக்கு போனது உண்டு. அங்க போய் சொன்னது உண்டு. அங்க மாத்தி பேசினது உண்டு. எல்லா பிரச்சனை இருந்தது உண்டு. சரி, 15வது அதிகாரத்தில் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவர். அதுக்கு பிறகாத ஒழுங்கா இருந்தானா? அங்கேயும் பிரச்சனை. ஆகார் விஷயத்துல சாரால் சொன்ன பேச்சை கேட்ட ஆகாரையும் சேர்த்துக்கிட்டான். அதன் பிறகு திரும்ப அபிமெலேக்கு விஷயத்துல அங்கேயும் போய் சொல்லத்தான் செஞ்சான். மனுஷன் அப்படிதான் இருப்பான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாறாதவர். அவர் திரும்ப நம்மோடு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிறார். கடந்த கால நாட்கள், ஆண்டவரே இந்த வருஷம் தொடங்கி 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துல என் வாழ்க்கையில ஏகப்பட்ட சறுக்கள். உம்மை விட்டு அவ்வளவு தூரம் போயிருக்கிறேன். நான் எடுத்த முடிவுகள் தவறானவைகள். தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னார், வண்டி தடம் புரண்டிட்டு இப்ப திரும்ப நான் ட்ராக்ல ஏற்றி விடணும். முதல் குறிப்பு, நம்மோட ஐக்கியம் பாராட்ட விரும்புகிற நல்ல ஒரு கர்த்தர் இருக்கிறார். 2வது குறிப்பு, உன்னதமும் உண்மையும் உள்ள இந்த தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உண்மையுள்ள தேவன் அவர், உன்னதமான தேவன். இவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பை நம்ம கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா கவனிப்போம். இப்ப ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல நான் ஏற்கனவே சொன்னேன்,
12வது அதிகாரத்தில் தேவன் வாக்கு கொடுத்தார், அங்க அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போடல. 13வது அதிகாரத்துல பின்னால ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அங்கேயும் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போடல. 22வது அதிகாரத்துல கொடுத்தார், அங்கேயும் போடல. 17வது அதிகாரத்துல கொடுத்தார், அங்கேயும் போடல. ஆனா 15வது அதிகாரத்துல மாத்திரம் அவன் அவரை விசுவாசித்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு போட்டிருக்க. காரணம் என்ன? இப்ப வாசிக்கலாமா? 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மற்ற இடத்துலாம் ஆண்டவர் உனக்கு நான் அதை தருவேன், இதை தருவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் 13வது அதிகாரத்தில் உன் கால் மிதிக்கிற தேசம் ஏதோ அதை நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. இந்த 15வது அதிகாரத்தில் மட்டும்தான் ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது, இந்தப்பா நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன், நானே உனக்கு பெரிய ரிவார்டா இருக்கிறேன். ஒரு வழியில சொல்லுவோமா? வித்தியாசம் புரியுதா புரியலையா? மற்ற அதிகாரங்கள்லாம் நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ, அது தேசமா இருக்கட்டும், உன் சந்ததியா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கும். ஆனா 15வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, எப்பா நானே உனக்கு ரிவார்டா மாறிடுவேன், போ, நானே உனக்கு சுதந்திரமா இருக்கிறேன், நானே உனக்கு எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாமாக நினைக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், இவன் 14வது அதிகாரத்துல ஆபிரகாம் தோத்திருந்தா பரவாயில்லை, அவன் வெற்றி பெற்றான். சரி, 14வது அதிகாரத்தில் தேவன் அவனோட ஐக்கியம் பாராட்டுறார், மெல்கிசேதேக் என்கிற ஒரு நிழலாட்டமான ஒரு கதாபாத்திரத்தை வச்சு. அங்கே தேவகுமாரன் அவனை சந்தித்த அனுபவம் இருக்கு. ஆனா இவனை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் பயந்தபடினாலதான் கர்த்தர் சொல்லியிருப்பார். சும்மா வந்து ஒருத்தனை பயப்படாதன்னு சொல்ல மாட்டார். நாம வேணா அப்படி சொல்லலாம், அழாதவங்களை பார்த்து அழாதன்னு சொல்லி அழ வச்சிருது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் மீட்டிங்ல அவரு நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டான்னு பாட போற அம்மா அழுதுகிட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த அர்த்தத்துல சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ பயப்படாதே அப்படின்னா அவனுக்கு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு. என்ன தெரியுமா பயம்? அங்க இருந்து வர்ற எல்லா ஆபத்திலையும் தேவன் தப்பு வச்சுட்டு தான் இருந்தாரு. எகிப்துக்கு போனா அங்க இருந்து ராஜா கையில இருந்தே தப்பு வச்சு கொண்டு வந்துட்டாரு. லோத்து விஷயத்துல எல்லாத்தையும் இழந்து போல ஒரு தோற்றம், அங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தார். அற்புதங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ருசிட்டு தான் வருவோம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாசம் வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் குறைவில்லாம தான் நடத்தினாரு, அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த வருஷம் மாத்திரம் இல்ல, நம்ம பிறந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் தேவன் அற்புதங்களை செஞ்சுட்டே தான் வர்றாரு. ஆனா உள்ள ஒரே ஒரு நெருடல் மாத்திரம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் பாரு, நெருடல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் 1000 அற்புதத்தை செஞ்சிருக்கட்டுமேங்க, 1000 அற்புதம் செஞ்சிருக்கட்டுமே, அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது ஒண்ணுதான் அப்படியே ஏறி தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு அதே பிரச்சனை தான். நீங்க அதை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அவன் தடுமாறினா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப உனக்கு ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, இப்ப நானே உனக்கு மொத்தமா இன்னொருத்தர் நான் என்னையே தர்றேன்பா உனக்கு, போ, உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பேசுறதுலாம் என்ன? ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியும் சொந்தமா வச்சிருக்கிறவரு, நான் என்னையே தந்துறேன்பா, மொத்தமா கொடுத்துட்டார் ஆண்டவர். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இவன் புரிந்து கொள்ளவே முடியல. இவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? கவனிங்க, இவன் ஏன் ஆண்டவர் இவனுக்கு இந்த வார்த்தையை சொன்னார்ன்றதை சொல்லிடுறேன். ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாதே அப்படின்னு ஏன் சொன்னாரு? இப்ப வாசிங்க 1வது வசனம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் தேங்க்யூ லார்டுன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொன்னான், கர்த்தராகி ஆண்டவரே, அப்படி எனக்கு புள்ள இல்லை, என்ன தருவீர்? எனக்கு புள்ள இல்லை. இந்த தமஸ்கு வீரனாகிய எலியேசர் என் வீட்டில் வேலைக்காரனா, என் சுதந்திரவாளியா இருக்கிறான் ஆண்டவரே. தேவன் இவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணியும், தேவன் இத்தனை மகிமையான காரியங்களை செஞ்சும், ஒன்னே ஒண்ணு, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தையும் அனுபவிக்க முடியாம பண்ணிருது. தேவன் நமக்கு செய்த அற்புதங்களையும் ருசிக்க முடியாம பண்ணிருது.
இந்த மகத்துவமான தேவன் என் வாழ்க்கையில அவரையே தந்தும் கூட அனுபவிக்க முடியாம இந்த ஒரு குறை தான் பிரதர் நம்மளை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன், ராஜாக்களை ஜெயிச்ச பொழுதோ உனக்கு அவ்வளவு பெரிய நிறைவு வந்துடல, ஒரு வெற்றிடம் வேக்குவம், அல்லது மெல்கிசேதேக்கை நேரடியா சந்திக்கும் பொழுது அவனுக்கு அந்த நிறைவு வரவே இல்லை, வெற்றிடம். சில நேரத்தில் சொன்னோம், அன்னைக்கு கூட ஒருத்தவங்க பேசும்பொழுது சொன்னாங்க, ஏதோ ஒரு பாரம் அப்படியே அழுத்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அப்படித்தான், ஏதோ ஒன்று பிடிச்சி அழுத்துக்கிட்டே இருக்குது. என்ன ஆண்டவர் பேசினாலும் அந்த நெருக்கம் போவே இல்லை பிரதர். என்னதான் கர்த்தர் இடப்பட்டாலும் ஆண்டவரே நேரா இன்னைக்கு என்ன கொஞ்சம் பஸ்டின் தூரத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாதரே நின்று பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த உள்ள ஒரு பாரம் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்குது பிரதர். சொல்லக்கூடிய விசுவாசிங்க உண்டு, நாம கூட உண்டு. ஆபிரகாமுக்கு இதே நிலைமை தான், இதே நிலைமை தான். என்ன பிரச்சனை? நான் ஏற்கனவே சொன்னார், டாக்டர் பிலிப்ஸ் ப்ரூக்ஸ் அப்படின்றவர் சொன்னார், நான் எல்லாத்துலேயும் வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் மாத்திரம் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறார், அதான் பிரச்சனை. 12வது அதிகாரத்தில் அவன் சந்ததின்னு சொன்னார், அங்கேயே ஒன்று கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே 75 வயசில், எதுக்கு போயிட்டு இவ்வளோ நாள் நீ இழுத்துக்கிட்டே இருக்கணும்? ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் இன்னும் உன் வாழ்க்கையில் நான் நிறைய செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? இன்னும் வாழ்க்கையில் நீங்க பின்னால வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் ஒண்ணு மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா மாறவே இல்லை. கவனிக்கணும், அவனுடைய சந்ததியின் மூலமாக முழு உலகமுமே ஆசீர்வதிக்கப்படணும்னு தேவன் முன்குறித்து அவனை அழைத்தபடியினாலே வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சத்தியமானவைகள், அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 100% நிறைவேறதுக்கு கேரண்டி உண்டு. ஆனாலும் இந்த பாதை வழியா போயிட்டே இருக்குது. இவன் மனசுல இதை போட்டு அப்படி ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்கிறான்றது ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? எல்லாருடைய இருதயத்தின் யோசனைகளையும் அறிந்தவர். அவர் ஒரு நாள் நீங்களும் நானும் அவசரப்படுறதுனால அவசரப்பட்டாருன்னா என்ன ஆயிருக்கு? யோசிச்சு பாருங்க பாப்போம், யோசிச்சு பாருங்க சகோதரர்கள். காலேஜில் படிக்கிற நாள் முதற்கொண்டு இவ எனக்கு மனைவியாக கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், இவ எனக்கு மனைவியாக கிடைச்சா நல்லா இருந்திருக்கும், அன்னைக்கு கொடுத்துருந்தாருன்னா எத்தனை பேர் வாழ்க்கை அப்படி ஆட்டம் போட்டிருக்கும். சிரிக்கிறதுக்கு சொல்லலை, எத்தனை காரியம் நம்ம அப்படி யோசிச்சோம் பாருங்க. நீங்கள் நானும் அவசரப்பட்ட மாதிரி ஆண்டவர் அவசரப்பட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தலையில முடியே இருந்திருக்காது. எல்லாரும் கை ஒத்துச்சோங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் அவசரப்படல, அதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், எப்படி நடத்தினாரு? நானும் ஜீவனும் கூட பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நிறைய பெற்றோர் கவனிங்க, பிள்ளைங்களே பேசி பேசி பெற்றோர்களும் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறது. ஆமா, சரியில்லை. ஏங்க, பெற்றோருக்கு என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைங்களை தந்திருக்கிறாரு நன்றியோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த பெற்றோர்கிட்ட பேசுங்க, ஐயோ அது ஏன் பிரதர் கேட்குறீங்க, பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், அது பிசாசு பிரதர், பேய் பிரதர், நாய் பிரதர், எல்லாம் யாரை கேளுங்க, சரியில்லை பாரு சரியில்லை. நான் அவனும் பேசுனதை சொல்லிடுறேனே, எத்தனை பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கு தெரியுமா? பிள்ளைங்க சேட்டையா தான் இருக்குது, கீழ்படியில தான். என்ன பண்றது சொல்லுங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நமக்கு இருக்கிறத நினைச்சு ஒரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்றதே இல்லை பாருங்க. ஏதோ ஒன்று டிலே, அதை நினைச்சு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேங்க்கு போனேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்னு ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு. அப்போ எனக்கு சில காரியங்கள் நினைச்சு அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது. காலையில இருந்து ஏதோ ஒரு பார் என்ன பிடிச்சி அழுத்திட்டு இருக்குது. லெட்டரை கொடுத்துட்டு வெளியே பைக் எடுக்கிறேன். அந்த பேங்க் முன்னால ஒரு பையன் இந்த சாத்துக்குடி பழத்தெல்லாம் தோல் உரிச்சு மிஷின்ல போட்டு சுத்தி ஜூஸ் விற்கிற பையன். மேல ஒரு துணி கட்டி இருக்கிறான், வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு. அனல். கடையில ஒருத்தர் நின்று ஜூஸ் வாங்கி குடிச்ச மாதிரி தெரியல, ஆனா அவன் பாடுறான், என் காதுல கேக்குது. நான் அப்படி பைக்கை சைடில் கொண்டு போய் அவன் என்னதான் பாடுறான், என்ன பார்த்தோன்னு பாட்டை நிறுத்திடக்கூடாது, என்னதான் பாடுறான் அப்படின்னு பார்த்தா, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். கொட்ட மறிஞ்சு பாருங்க, பெடரில் எனக்கு ஒரு அடி. காலையில் இருந்த மொத்த பாரமா அப்படியே போயிடுச்சு. ஏங்க, அன்னைக்கு அவனுக்கு ஒரு 500 ரூபா வருமானம் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் பாருங்க அதை பத்திலாம் கவலைப்படல. ஒரு துணியை வச்சு அந்த மிஷினை ஏபினேசர் ஏபினேசர் இதுவரை உதவி செய்தீர். அவ்வளவுதான். நான் பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பாட்டை நான் நிறுத்தவே இல்லை. எதுக்கு? பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இன்னைக்கு அப்படி சில நேரம் கர்த்தரை துதிக்க கூட முடியல. ஆபிரகாமை போலதான் நாமனும்
தேவன் அத்தனை அற்புதங்களை செஞ்சிருப்பாரு. தேவன் அவ்வளவு அதிசயமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சில காரியம் இல்லங்க, தேவன் எனக்கு செய்ய முடியாம இல்ல. தேவன் எனக்கு 21வது அதிகாரத்துல ஒரு அற்புதத்தை வச்சிருக்கதான் செய்யறார். கரங்குளுத்தி சத்தமுறையில சொல்லுவோமா, எனக்கு அந்த அற்புதம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று, அதை நோக்கி பயணத்துல தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில இவ்வளவு தொய்வு வருது ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நிறுத்து, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீ பயப்படாத. இந்த ஒன்ன அவன் விசுவாசிச்சான், அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது வரைக்கும் நான் கொடுத்ததெல்லாம் நீ பெற்றுட்ட ஆபிரகாம், இப்பொழுது நான் உனக்கு எல்லாமே நான் தான். இப்போ ஆபிரகாம் சொன்னா, இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும். அவன் அதை விசுவாசித்தபடினாலே கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு அழில சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு, ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல அவர் சொன்னாரே, இன்னும் ஏன் ஆண்டவர் எனக்கு நீர் செய்யல, எனக்கு நீர் ஏன் ஆண்டவரே செய்யல. இவனை கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? அடுத்த பதில், அதான் என்னையே தந்துட்டேனடா. அடுத்து கவனிங்க, அவன் கேள்வி, எனக்கு 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 பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கவனிங்க, அவனே ஒரு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, என் வீட்டில் இருக்கிறான விசாரணைக்காரன் எலியேசரு, இந்த எலியேசர் தான் எனக்கு வாரிசு. நேத்து வரைக்கும் ஆபிரகாம் யாரை தெரியுமா நினைச்சிட்டான்? எனக்கு லோத்து வாரிசா இருப்பான், லோத்து வாரிசா இருப்பான், லோத்து வாரிசா இருப்பான். ஏன்னா 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார். இவர் சந்ததியின் உடனே இவர் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு விதத்துல நான் தத்து தான் எடுத்துக்கிறேன், என்ன கெட்டு போச்சு, ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணுமா, வேற என்ன பிரதர் பண்றது, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணுமா. அதனால நம்ம நினைக்க நிறைய பேர் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். அவன் சொல்லிட்டான், லோத்தை நம்பிட்டு இருந்தான் ஆண்டவரே, அவன் போயிட்டான். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஹோப்பு தான் இருக்கு, எலியேசர் இருக்கிறான், ரொம்ப சின்சியரான ஆளு, சந்தேகமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அதே மாதிரி எலியேசர் மாதிரி ஆளு சைட்ல எதனா சொல்யூஷன் நீங்களும் ஆண்டவர் ஹெல்ப் பண்றதுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா பிரதர்? எலியேசர் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் எதனா ஒண்ணு சொன்னார்னா எலியேசர் அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இங்க பாரு உன் நினைவு வேற என் நினைவு வேற, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு வித்தியாசம் உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறது. நீயா சைட்ல இது இப்படி இருக்குமா ஆண்டவரே, அப்படி இருக்குமா ஆண்டவரே, அது பேசவே வேண்டாம். இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை கவனிங்க, இவன் சந்ததின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் என்ன, ஏதோ என் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேணும், அது லோத்துவா இருந்துட்டு போட்டோம், அது எலியேசரா இருந்துட்டு போட்டோம். ஆண்டவர் இந்த மரமண்டல நஞ்சுன்னு ஒரு தட்டு தட்டினார். வாசிங்க பாப்போம் 15வது அதிகாரத்துல 3வது வசனம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். யார்? எலியேசர் தான் சொல்றாரு. 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றப்பா இதுதான்ப்பா, நீ 1000 சைட்ல எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே தான் உனக்கு நான் எதை வாக்கு பண்ணினோ எக்ஸாக்டா தான் நடக்கும். நான் எதை சொன்னேனோ அது துல்லியமா நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசிட்டு தான் இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படிலாம் சொன்ன உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த சம்பவம் நைட்ல தான் நடந்திருக்கு, ஏன்னா கர்த்தர் தரிசனமாக்கின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அப்படியே வெளியே கூட்டிட்டு வந்தார். வெளியே கூட்டிட்டு வந்து அப்படி பாரு, கூடாரத்துக்கு வெளியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பாரு. நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார், கவுண்ட் பண்ணு. நம்ம ஊர்ல இருந்து பாக்குற மாதிரி பார்த்தா 1 2 3 முடியலையா ஆண்டவரே, உன்னால என்ன முடிஞ்சா எண்ணிக்கோ, என்ன முடியாது இல்ல. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், இந்த 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை கூட்டிட்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொன்னாரு. 13வது அதிகாரத்தில் அவன்கிட்ட சொல்லும் பொழுது இந்த மணல் எல்லாம் என்ன கூடுமானா என்ன சந்ததி மணலத்தனையா இருக்கும். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, நீ பகல்ல நடக்கும் பொழுது நட்சத்திரம் தெரியாது, மண்ணை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லு, வாக்கு பண்ணின தேவன் எனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நைட்டை நடக்கும் பொழுது மண்ணு தெரியாது, நட்சத்திரங்களாம் தெரியும். சிட்டிக்குள்ள இப்ப நட்சத்திரங்கள் கூட தெரியல, கொஞ்சம் அப்படி வெளியே போங்க.
எப்பொழுதெல்லாம் தடுமாறுறீங்களோ பைக்கோ காரை எடுத்துட்டு அப்படியே சிட்டிக்கு வெளியே போனீங்கன்னா அங்கே பாருங்க நட்சத்திரங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆபிரகாம் சொல்லியிருப்பான் உண்மையுள்ள தேவன், ராத்திரியிலையும் சொல்லியிருப்பான் உண்மையுள்ள தேவன், பகல் நடக்கும் பொழுதும் சொல்லியிருப்பான் உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். கரங்கள் ஒருத்தி சத்தம் அழிலே சொல்லுவோமா? அந்த உண்மையுள்ள தேவன் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. நேற்று நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட அவர்கள் பந்தி இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். தேவை ஒன்னே ஒண்ணுதான். நீர் எதையும் செய்ய வல்லவர் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்தான். மத்தேயு 8:11 கூட ஆண்டவர் எந்த சம்பவத்தில் தெரியுமா அதை சொன்னாரு? ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொல்லுங்க. இஸ்ரவேலன் கிடையாது அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் ரோமன். அவன் ரோமன் 100க்கு அதிபதி. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொல்லும் ஐயா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு சொல்றார் இஸ்ரவேலர்களை கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை விசுவாசித்தான். தேவன் கொடுக்கிறவைகளை அல்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், தேவன் கொடுக்கிறவைகளை அல்ல, தேவனை விசுவாசித்தவர்கள் யாரா இருந்தாலும் அதை அவர் அவர்களுக்கு நீதியாக எண்ணுகிறவர். ஒரு இடையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா ஆண்டவர் சொன்னாரு உனக்கு எல்லாம் நான் தான், மொத்தமா நீ என் மேல சார்ந்து கொள். நீ எதுக்கு அங்கங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா உன்னை வச்சுக்கிட்டே இருக்கிற? சில பேர் பாருங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவர்கிட்ட ஒரு பொருளாதார தேவைக்கு ஜெபம் பண்ணும் பொழுதே வீட்டுக்குள்ள பீரோல இருக்கிற நகை அப்படி முன்னால் வந்துட்டு போசாங்க. இல்லையே சார், சில பேர் நகை வாங்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லி வாங்குவாங்க? ஏன்னா அவசரத்துக்கு உதவும் பிரதர், அது கடைசி வரைக்கும் சேட்டு கடையில தான் இருக்குமே தவிர வீட்டில் பீரோல இருக்கிறதே இல்லை. ஆல்டர்னேட் எலியேசர் ஒண்ணு, தேவன் எனக்கு செய்வார். எலியேசர் இருக்கிறானே, தேவன் எனக்கு நீர் செய்யணும். லூத் இருக்கிறானே. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வீட்டில் ஆல்டர்னேட்டா ஒன்று வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போவோம் ஜெபம் பண்ணுவோம், அவர் செஞ்சா சரி, இல்லைன்னா சைடில் ஒன்று வச்சுக்கலாம். அப்படியே பார்த்துட்டு நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்காக இது நமக்கு உதவி செய்யணும் யாருன்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்தையும் இன்னைக்கு தூக்கி குப்பையில் போடுங்க. எது தெரியுமா விசுவாசம்? நீர் இதை செய்யலைன்னா நான் சாகுற ஆண்டவரே, செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு இடத்திற்கு நீங்கள் நானும் வந்து நிற்போம் பாருங்க, அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அதுதான் தேவனை பற்றுகிற விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்கு மாத்திரமே தேவன் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பாதைக்கு கொண்டு வர்றது தான் இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். சரி, நான் நேற்று யோசனை முடிச்சிடுறேன். திருவந்திருக்குது. இப்பெல்லாம் நான் எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவரே 10:30 மணிக்கெல்லாம் இந்த ஆராதனை முடிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நான் அதுக்கு வேற தனியாக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை சித்தப்பட அதை நம்ம கண்டினியூ பண்ணோம், நிறைய இருக்குது. கவனிங்க, நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த தேவன் ஏன் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு பேசணும்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் கர்த்தர் அவன்கிட்ட சொன்ன பிறகு, அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் போட்ட பிறகு 17வது அதிகாரத்தில் வீட்டுக்காரி முன்னால் வந்து நிற்கிறா. இவ்வளவு நாள் நான் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண, லோத்தை நினைச்சிட்டு இருந்தேன், எலியேசர் நினைச்சிட்டு இருந்தேன்னு பார்த்துட்டு இருந்தான் ஆபிரகாம். இப்ப வீட்டுக்காரம்மா உதவி செய்ய வர்றா. கற்ப பிறப்புன்னு தானே சொன்னார் ஆண்டவர். அந்த அம்மா ஹெல்ப் பண்றத பாருங்க. உன் கற்ப பிறப்புன்னு தானே சொன்னாரு, சாரால் கற்ப பிறப்புன்னு சொல்லலையே. அதனால என்ன பண்ணலாம்? வீட்டில் ஆகாரன்னு ஒருத்தி இருக்கிறா, நீர் என்னுடைய அடிமை பெண்ணோடு சேரும். அந்த அம்மா அடுத்தது ஹெல்ப் பண்றது ஆண்டவருக்கு. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இங்க எதையோ ஒண்ணு எதோ கெடுத்துச்சான். அந்த மாதிரி இவன் நல்லா போயிட்டு இருந்தான், புது ஸ்ட்ரென்த்தா. ஏதோ ஒண்ணு நம்மளை சறுக்க வைக்கிறதுக்கு வரும், பக்கத்துல இருக்குது வரும், சொந்தமா வரும், பந்தமா வரும். அதுதான் பாருங்க பெரிய தலைவலி, பெரிய தலைவலி. ஆண்டவர் அங்கேயும் பாருங்க பரவாயில்ல, வண்டி போட்டு எல்லா வண்டியும் ஆண்டவர் அப்படியே தட்டி தட்டி கூட்டு போயிட்டே இருக்கிறாரு.
ஏன் சொல்லிட்டான், வாக்குத்தத்தத்தை நிறைவேறி தீரணும். அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அவர் ஒருபொழுதும் தம்மை தான் மறுதலிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 17வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு பேரையே மாத்திட்டார். ஆபிரகாம் இப்ப இல்ல, ஆபிரகாம். எலோஹிம் உள்ள வரணும். உன் இன்ஷியல் யாருன்னா கேட்டா தேராகுன்னு போட்டுறாத. உன் இன்ஷியல் எதுன்னு போட்டனா, எனக்கு எலோஹிம் தேவன் நீ உள்ள போடுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் உள்ள சேர்த்துட்டாரு ஆண்டவர். சாராய சாரால்னு மாத்திட்டாரு. அப்பவும் அவனுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரவே இல்லை. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையில சறுக்கள் உண்டு, உன் வாழ்க்கையில் நீ உண்மை இல்லை, ஆனால் நான் உனக்கு கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னை நான் கொண்டு வர விரும்புறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னை கொண்டு வந்து நான் உன்னை ஒரு இடத்துல நிலைநிறுத்தணும்னு விரும்புறேன். ஆண்டவரே, அவனுக்கெல்லாம் இல்லாத பாடு எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? பரிசுத்தம் இல்லாம வாழ்றவனுக்கெல்லாம் பாடு இல்ல, ஆபீஸ்ல அப்படி இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா உமக்கு வைராக்கியமா வாழணும், உம்மால அழைக்கப்பட்டிருக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழ நினைக்கிறேன். எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரை இவ்வளவு விடல? எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவர் சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பு இல்லை அவனுக்கு, உனக்கு இருக்கிறது வித்தியாசம். ஆமென். உனக்கு இருக்கிறது வித்தியாசம். உனக்கு 12வது அதிகாரத்தில் இருந்த அனுபவம் வேறு, 15வது அதிகாரத்தில் இருக்கிற அனுபவம் வேறு. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 22வது அதிகாரத்தில் அவனுடைய குமாரனை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்ச பிறகு கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன்றார். புரியுதா புரியலையா? 12வது அதிகாரத்தில் அவன் கீழ்ப்படிஞ்சான் அப்பெல்லாம் சொல்லல. அவன் தனக்கு ஒரே பேரான குமாரனா இருந்த ஈசாக்க கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்ச பிறகு சொல்றாரு, ப்ரூஃப் பண்ணிட்டியா? இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுறோன்னு நினைக்கிறேன். சில நேரம் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு அனுபவமாக கொண்டு போறார். அது உங்களுக்கும் எனக்கும் தான் உண்டே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. நீங்களும் நானும் தேவன் உன்னத அனுபவங்களுக்கு நடத்துகிறத பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு மாத்திரம் பிடிபடல ஆண்டவரே, எனக்கு புரியல, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை தேவன் நம்மை நடத்திட்டு போற பாதையில ஒருவேளை வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதது போல இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் சறுக்கினது போல இருக்கலாம், அல்லது தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்யாதது போல தோணலாம். ஒன்றை மாத்திரம் நினைவுல வச்சுக்கோங்க, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தா எப்பவுமே கோவப்படுவார். அதனாலதான் இந்த 17வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். 17வது அதிகாரத்துல 1வது வசனம். நிறைய பேருக்கு இந்த வசனம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு புரியும் பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இங்க பார், நான் உனக்கு 15வது அதிகாரத்தில் நீ என்கிட்ட பேசும் பொழுது என்ன சொன்னேன்? எலியேசர் இருக்கிறான்னு சொன்னேன். 16வது அதிகாரத்தில் உன் வீட்டுக்காரையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டா. நீ அவ பேச்சை கேட்டுட்டு ஆகாரம் சேர்த்துக்கிட்ட இஸ்மவேலை பெத்து எடுத்துட்ட. 17வது அதிகாரத்தில் கர்த்தர் 17 முதல்ல சொல்றாருங்க பார், நீ எனக்கு ஒன்றும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர், என்னுடைய வாயின் வசனத்தினாலே வானத்தையும் பூமியும் அதில் உண்டான யாவற்றையும் உண்டாக்கினவர், நான் சர்வ வல்லமை உள்ளவர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வார்னிங் மெசேஜ் அது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் என்ன சொன்னனோ அதை நான் செய்கிற வரைக்கும் நீ காத்துரு. ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்து முடிப்பேன், கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன். இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடும். 21வது அதிகாரம். இவ்வளவு சர்க்கிள், இவ்வளவு பிரச்சனை, இது ஒண்ணுதான் பதில். நம்ம ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரிலே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறாரு. தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு
ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். இப்பதான் இந்த அம்மாவுக்கு. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அந்த அம்மாவுக்கு வெட்கம். அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். நடக்கும், நடக்கும். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறவங்களாம் கரம் ஒருத்தர் இடையில சொல்லுங்க. தேவை ஒன்னே ஒண்ணுதான் பிரதர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட ஐக்கியம் பாராட்ட விரும்புறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மள சந்திக்க விரும்பிக்கிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச விரும்புறார். ஒரு நாள் பிரேயர்ல கூட சொன்னேன், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். ஆனா குறிப்பிட்ட அப்பாயிண்டட் டைம் தேவன் அவனை சந்திக்கிறதுக்கு வந்த, ஆதாமே நீ எங்க இருக்கிற? நம்ம சந்திக்க விரும்புற நல்ல தேவன். ஆமென். 2வது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்துல உன் பாதல் எத்தனை தீமை இருந்தாலும் பரவாயில்லை, அவைகள் என்ன தாண்டி தான் உன்னை வந்து தொட முடியும். ஆபிரகாம், நான் இருக்கிறேன், நானே உனக்கு கேடகம். சில நேரத்துல தேவனிடத்துல நம்முடைய கேடகத்தை நீர் வச்சுக்கோ ஆண்டவரே. ஐ திங்க் 7வது சங்கீதம் தானே, சங்கீதக்காரன் சொல்லுவான், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்துல என்னுடைய கேடகம் இருக்குதுன்னு சொல்லுவான். என் கேடகத்தை நீங்க வச்சிங்க, ஷீல்டை நீங்க வச்சிங்க ஆண்டவரே, நீங்க யுத்தம் நடப்பீங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த பாரு, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன்பா. மாத்திரமல்ல, நானே உனக்கு ரிவார்டா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் காத்திருந்தல்ல, இவ்வளவு நாள் நீ என்னை பற்றி கொண்டிருந்தல்ல, உனக்கு நானே ரிவார்டாக மாறிடுறேன். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த தேவனை சார்ந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் நீங்கள் நான் வேற எதையாயிலும் சார்ந்து கொள்வோமே. ஆனால் சில பேருக்கு நான் சொல்றது கஷ்டமா கூட இருக்கும். நான் ஒருவேளை தேவனை விசுவாசிக்கிறேன்னு அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா உங்களை என்னையும் அறியாமலே நம்முடைய நம்பிக்கை வேற எதன் மேலேயும் இருக்கும். அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல வசதி வாய்ப்புகளா இருக்கலாம், அல்லது நீங்க போட்ட ஷேர் மார்க்கெட்ல போட்டதா இருக்கலாம், அல்லது வேற எதுலனா இருந்துட்டு போட்டோம், வீட்டில் பீரோல பூட்டி வச்சதா இருக்கட்டும், எதுலனா இருந்துட்டு போட்டோம். இதை விட்டுட்டு உங்களுடைய நம்பிக்கை எந்த விதத்திலும் அதன் மேல் போவதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறதே இல்லை. தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், அது எலியேசர் இருக்கிறான் சைட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் என்ன சொன்னீரோ அதை மாத்திரம் பிடிச்சு கொள்றேன், நான் உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே. ஆமென். இது எல்லாருக்கும் தேவன் அந்த அழைப்பை கொடுக்கல. யாரெல்லாம் அவருடைய கிருபை என்கிற வளையத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களை மாத்திரம் தேவன் உருவாக்கி நல்ல நிலை நிறுத்தும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொள்கிறேன், எனக்கு நீங்க மாத்திரம் போதுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நமக்கு பேரு விசுவாசி, ஆனா நம்முடைய விசுவாசம் எதன் மேல இருக்குது? வாழ்க்கையில எதிர்காலத்திற்கு என்று எல்லா நன்மைகளையும் சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை, கண்டிப்பா வைக்கணும். வேதம் அதைத்தான் சொல்லுது. எறும்புகள் மழை காலத்திற்கு என்று கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரங்களை சேர்த்து வைக்கும். நாம உழைக்கணும், பிரயாசப்படணும், அதை தேவனும் விரும்புகிறார். ஒரு நாள் வானத்து பறவைகளுக்கு ஆண்டவர் புழுவை கொண்டு வந்து கூட்டுக்குள்ள போடுறது இல்லை, ஆனால் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் தான் வசனம் சொல்லுது. அது தேடி போகுது, நாம் அதெல்லாம் செய்யணும். ஆனால் உங்க நம்பிக்கை இன்றைக்கு எதன் மேல இருக்குது? வேதம் சொல்லுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும்படி அவைகள் இன்றைக்கு உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு சில பேரோட நம்பிக்கை எதன் மேலேயோ இருக்குது. தேவையில் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிடுங்க.
அது எந்த தேவையா இருக்கட்டும், குடும்பமா அவரை தேடுங்க, குடும்பமா அவரை தேடுங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் ஆண்டவர் அமைதலாவே இருப்பார். சில பேர் வாழ்க்கையில தேவன் கரத்தை நீட்டி கூட அப்படியே நிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நீ வந்துரு, எல்லாவற்றும் என்னால மாற்றி அமைக்க முடியும். உனக்குன்னு நான் பண்ண ஈசாக்கு வெயிட்டிங். சில பேர் 12வது அதிகாரத்தில் நிக்கலாம், 13வது அதிகாரத்தில் நிக்கலாம், 15ல நிக்கலாம், 17ல நிக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா 21 இருக்குது, உனக்கு 21 இருக்குது. நான் குறித்த காலத்திற்கு என்று வைத்திருக்கிற நன்மைகள் இருக்குது. அப்படி கொஞ்சம் முன்னாலவா, கொஞ்சம் முன்னாலவா. தேங்க்யூலோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உண்மையுள்ள அந்த தேவன் ஆராதிப்போமா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. எத்தனையோ முறை we made a foolish decisions. எத்தனை முறை மறுதளிச்சிருக்கிறோம், முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சிருக்கிறோம், முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனா அதுல எல்லாம் கர்த்தர் தூக்கி எடுத்து ஏன் தெரியுமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர் சொல்றதுதான். பிரதர், அவர் நம்ம எவ்வளவு நேசிச்சாருன்னு அந்த வார்த்தை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். நம்மை அவர் எவ்வளவு நேசிச்சார்னா, நமக்கு நாம கொடுக்கிற அன்பிற்கு அவர் ஏங்குறாருன்னா பாருங்க. நல்ல தேவன் அவர். கண்களை மூடுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் எல்லாரும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோ, உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோ, உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் ஆத்மநேச, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே
வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் எல்லாரும் கரங்களை போயிருக்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I am the shield and your great reward. அதை விசுவாசிங்க. அதான் தேவன் நமக்கு நீதியை நினைப்பார். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு முறை எல்லாரும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் தான் எனக்கு, இயேசு மாத்திரம் தான். இதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம். இந்த இடத்திற்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் நிறைய பேரை விதவிதமான பாதையில நடத்திட்டு வர்றாரு. இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா இப்படி செஞ்சிருப்பேன். இந்த உலகத்தனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது, ஆகாது, ஆகவும் கூடாது. அவர் மாத்திரம்தான் பிரதர் எனக்கு, இயேசு மட்டும்தான். இந்த உலகத்துல நிறைய பேர் எதெல்லாம் அஸ்திபாரம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஆடி போயிரு. சமீபத்தில் ஒரு சம்பவம் வாசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கப்பல் மூழ்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பலுடைய 8 டன் நங்கூரம் சரியா விழாம சிக்கி கப்பலுடைய அடிப்பாகத்துல மோதி 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 இந்த மொத்த கப்பலும் மூழ்கிச்சு. அதுல இந்த 32 பேரும் கடல்ல மூழ்கினாங்க. சில நேரத்துல எதுதெல்லாம் நமக்கு ஆங்கர் நினைக்கிறோமோ அதுவே நமக்கு ஆபத்தா முடிஞ்சிருது, ஆபத்தா முடிஞ்சிருது. வாழ்க்கையில இயேசுவை தவிர வேற எந்த ஆங்கருமே நம்மளை கரை சேர்க்காது, நமக்கு பாதுகாப்பா இருக்காது. இயேசு ஒருத்தர் தான் நித்திய கண்மலை. அவர் இயேசு ஒருத்தர் தான் என்ன புயல் அடிச்சாலும் அசையாத அஸ்திபாரம், நாம அசைக்கப்படாம நம்ம நிலைநிறுத்துற அஸ்திபாரம். இன்னைக்கு உங்க நம்பிக்கை முழுசும் அவர் மேல வரட்டும். எனக்கு தெரியல ஏன் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படி கர்த்தர் ஏவினார்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க நம்பிக்கை முழுசும் அவர் மேலேயே இருக்கட்டும், அவர் மேலேயே இருக்கட்டும். நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம பங்கு பெற போறோம். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல, இந்த பந்தியில நாம் ஐக்கியமா இருக்கிற வரையிலும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பு நமக்கு உண்டு. நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிற அந்த மெல்கிசேதேக் அப்பத்தையும் ரசத்தையும் நமக்கு தர்றார். தந்தது மாத்திரமல்ல, நம்ம ஆசீர்வதிக்கவும் செய்றார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அதுல டச்சில் அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு அவருடைய வலதுகரம் நமக்காக நீட்டப்பட்டே இருக்கும். மறந்துடாதீங்க. ஒருவேளை இதுல நான் பங்கு பெறுவதற்கு ஆயத்தம் இல்லைன்னு யாரும் போயிட போறீங்க. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் அவருடைய நல்லமனம் பொருந்திருங்க. அதுக்காக ஒவ்வொரு முறையும் வந்து அதே மாதிரி வாழ்ந்துட்டு திரும்ப திரும்ப வந்து இதுல நான் பங்கு பெறேன்னு பண்ணா அதுவும் அவரை அவமானப்படுத்துற மாதிரி அர்த்தம். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா, அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கிற ஆண்டோட கிருபையை கேளுங்க. ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஐயா இந்த ஐக்கியத்துல ஒவ்வொரு நாளும் நிலைச்சிருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க.
வேதம் சொல்கிறது நாம் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய திரு ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லா, எவ்வளவு கவனமா நாம இருக்கணும். ஏனோ தானோன்னு வந்து பங்கு பெறதுக்கு இல்ல இந்த திருவிருந்து. ஏனோ தானோ ஏதோ மாசத்துல 1ஆம் தேதி சில பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? ஆசீர்வாதம் தான். ஆனா அதை விட நாம் எவ்வளவா அவருக்கு பிரியமா இதுல பங்கு பெறணும்ன்றது ரொம்ப அவசியம். யூதாசும் தான் அன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான். இயேசு அவனுக்கு கொடுக்க மாட்டான்லாம் சொல்லல. இயேசுக்கு தெரிஞ்சிருந்துச்சே, இயேசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அவன் தான் காட்டி கொடுக்க போறான். அவனுக்கும் கம்மினம் கொடுக்க தான் செஞ்சாரு. வாங்குறவன் என்ன நிலைமையில இருக்கிறான்றது தேவனுக்கு முன்பாக ரொம்ப முக்கியம். கொடுக்கறதுனால நான் ரொம்ப யோகியன் அந்த அர்த்தத்துல சொல்லல. நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன ஆராய்ந்து பார்க்கிறதான், நான் ஆராய்ந்து பார்க்க தான் செய்யறேன். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நான் ஆகாதனா போயிடக்கூடாது ஐயா. நான் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறேன். இன்னைக்கு தேவனிடத்தில் நல்மனம் பொருந்துவோம். அவருடைய வருகை சீக்கிரம். ஏனோ தான் வாழ்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஏனோ தான் வாழ்ற அந்த வாழ்க்கை முற்றிலுமாக நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இத அப்பத்தை புசித்து நீங்க ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எனக்கு அவருடைய சுகம் வருதுன்னு விசுவாசம். இயேசு உள்ள வாங்குறோம்ல, அவருடைய வல்லமை எனக்குள்ள கடந்து வருதுங்க. அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள வருது. இது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு ஃபெல்லோஷிப், கம்யூனியன். ஆண்டவரோட ஒரே அந்த யூனிட், ஆண்டவரோட நெருங்கி பின்னி பிணையிற ஒரு அனுபவம். அதுதான் திருவிருது. எனக்குள்ள அவர் வர்றாரே, யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு கடைசி ராவிருந்தின் பொழுது என்ன ஒரு மனநிலையோட எல்லாரும் இருந்திருப்பாங்கன்றத அந்த மனநிலைக்குள்ள வந்துருங்க. எல்லாருமே ரட்சகர் இருக்கிறாரு, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. தேங்க்யூ லோ. எல்லாரும் கண்களை படி கரங்களை உயர்த்தி திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக தேங்க்யூ லோ. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என்னில் யாவழ அன்பு கூர்ந்தே, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக